பட்டினியை ஆயுதமாக பயன்படுத்தும் இஸ்ரேலின் செயலை ஒருபோதும் ஏற்க முடியாது. உடனடி போர் நிறுத்தம் தேவை என ஸ்பெயின் அழைப்பு. காசாவில் உணவுக்காக வரிசையில் காத்திருந்தவர்கள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தியதில் 100க்கும் மேற்பட்டோர் நொடிப்பொழுதில் கொல்லப்பட்டனர். 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இது உலகம் முழுவதும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு ஸ்பெயின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜோஸ் மானுவேல் ஆல்வரிஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் கூறியுள்ளதாவது: உணவுக்காக காத்திருந்த மக்கள் காசாவில் கொல்லப்பட்டிருப்பதன் மூலம் அங்கு நிலவும் சூழல்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. எந்த தடையுமின்றி மனிதநேய உதவிகள் அங்கு உடனடியாக கிடைக்க வேண்டும். போர் நிறுத்தம் என்பது அவசர தேவையாக உள்ளது. சர்வதேச சட்டங்களுக்கு இஸ்ரேல் இணங்கி செயல்படுவது மிகவும் அவசியம். இவ்வாறு தெரிவித்துள்ளார். முன்னதாக இஸ்ரேலை கடுமையாக விமர்சித்த ஸ்பெயின் அதிபரை கண்டித்து தூதரை திரும்ப அனுப்பியது இஸ்ரேல். காசாவில் இதுவரை 30,000 பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் படுகொலை செய்துள்ளது. 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் காயமடைந்து சிகிச்சையின்றி கடும் வேதனையை அனுபவித்து வருகின்றனர்.